வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ஒரு நம்பர் 1 பிராண்ட் கேட்ஜெட்ஸை பொறுத்த மட்டும், இயர்பட்டாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக நாய்ஸ் 3ங்கிற பேரில் ஒரு ஆன் இயர் ஹெட்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னாலஜி வைஸ் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன அற்புதமான விஷயங்கள் உள்ளாடி இருக்குது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய கூப்பன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூப்பன் கூட அப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் மூலிமா நீங்கள் பொருள் வாங்கும்போது நிறைய காசை சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். நாய்ஸோட 3 ஆன் இயர் ஹெட்ஃபோனுக்கு தந்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள். இந்த ஹெட்ஃபோனை தவிர பொதுவாக நாய்ஸோட ப்ராடக்ட் வாங்கும்போது பேப்பர் ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவ்வளோதான். யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அப்புறம் நாய்ஸோட ஸ்டிக்கர். அதாவது நாய்ஸோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நாய்ஸோட ஸ்டிக்கர் தருவாங்க. அந்த விஷயங்கள் கரெக்டாக உள்ளாடி வச்சுருக்குறாங்க. இதை தவிர்த்து இன்னொரு குட்டி பேக் இருக்குது பாருங்கள். அதை வெளியே எடுத்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த 3 ஆன் இயர் ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு டைப் சி கேபிள் தந்துருக்காங்க. அப்புறம் ஒரு AUX கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட் வந்து ஓவர். இனி வந்து ஹெட்ஃபோனை காமிக்கிறேன் பாருங்கள். ஹெட்ஃபோனை வந்து பார்க்கும்போதே தெரியுது, ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. நாய்ஸோட லோகோ அங்கங்கே போட்டிருக்குறாங்க. என்னால் வந்து 4 இடங்களில் வந்து இதில் பார்க்க முடியுது. தென் ப்ரீமியத்தில் வந்து எந்த குறையும் வைக்கலை. அப்புறமாட்டு இயர் கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு ஃபீல் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது. ஃபில்டர்ஸும் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சாஃப்டாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் எந்த குறையும் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி போர்ட் தந்துருக்குறாங்க. LED இண்டிகேஷனும் இருக்குது. அப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா AUX கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு 3.5mm ஜாக்கு, அப்புறம் அதில் LED இண்டிகேஷன், பவர் ஆன் சுவிட்சு, மீடியா கண்ட்ரோல்ஸ், அதாவது வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, மோட் சுவிட்சிங் பட்டன். அப்புறம் டாப்பில் பார்த்திங்கன்னா இதில் வந்து மெமரி கார்டு போடக்கூடிய ஒரு வசதி தந்துருக்குறாங்க. சரியா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இனி டெக்னாலஜி வைஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நாய்ஸோட பழைய ஆன் இயர் ஹெட்ஃபோனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா நண்பா? இனி வித்தியாசத்தை தெரிஞ்சுப்போம். அதாவது பழைய மாடலுக்கும் பழைய ஆன் இயர் ஹெட்ஃபோனுக்கும் நாய்ஸோட இப்போது 3 லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது பழசை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ப்ளேபேக் டைம் வந்து 50 ஹவர்ஸ் தான். இங்கே வந்து உங்களுக்கு 70 ஹவர்ஸ் வந்து கொடுக்கும். பேட்ரி பக்காவாக இருக்குது. சரியா? ப்ளேபேக் டைம் வந்து ஒரு 20 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்குது. அதே மாதிரி குஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் தந்துருக்குறாங்க. இயர் மஃப் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். காதில் நம்ம மாட்டும்போது பழசை விடவும் இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. சரியா? அதே மாதிரி அங்கங்கே க்ரோம் எலமெண்ட்ஸாக காட்டியிருக்கிறாங்க. ப்ரீமியம் பிராண்டிங், அதாவது பழசை விடவும் இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அதாவது நானே சொல்லியிருந்தேன் 4 இடங்களில் நாய்ஸோட இது பார்த்துருந்தேன். அதில் வந்து 2 இடங்களில் வந்து குரோமியம் எலமெண்ட்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. அது தனித்துவமாக தெரியுது. தென் 3 கலரில் இது வந்து உங்களுக்கு வரும். ஜெட் பிளாக்கு, ஸ்பேஸ் ப்ளூ, அப்புறம் சாக்லேட் ப்ரௌன், இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் டிரைவர் வந்து உங்களுக்கு 40 mm தந்திருக்காங்க. இன்ஸ்டா சார்ஜ் வசதி இதில் இருக்குது. சரியா? பழசில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டா சார்ஜ் வசதி கிடையாது. இதில் இன்ஸ்டா சார்ஜ் இருக்குது. அப்புறமா டூவல் பேரிங், ஒரே டைமில் 2 டிவைஸ் கூட பேர் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பழசில் வந்து உங்களுக்கு கேமிங் மோடு வந்து கிடையாது. இதில் வந்து டெடிக்கேட்டடாக கேமிங் மோட் தந்துருக்குறாங்க. 50 மில்லி செகண்ட் யோசிச்சு பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கும் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பழசை விடவும் இது பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் தந்துருக்குறாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு மெமரி கார்டு போடக்கூடிய வசதி தந்துருக்கிறதுனால இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. நமக்கு பிடித்தமான பாடல்களை வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக வந்து நம்ம காப்பி பண்ணி மெமரி கார்டில் வச்சுக்கலாம். அதை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா இன்கேஸ் இப்போ கானா எல்லாம் நம்ம அக்சஸ் பண்ண இன்டர்நெட் இல்லாத இடங்களில் போகும்போது நம்ம வந்து பாட்டு கேட்கணுன்னா ஆஃப்லைனில் பாட்டு கேட்குறதுக்கு இந்த மாதிரி வசதி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பா, இதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் வரும். 3 பேர் போட்டிருக்காங்க. 3 வேரியண்ட்டில் உங்களுக்கு கலர் தந்துருக்குறாங்க.
இதை தாண்டி மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது, அதாவது ரூ. 2000 ப்ரைஸ் ரேஞ்சில் கம்பேர் பண்ணும்போது போட் ராக்கர்ஸ் 450 ப்ரோ கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டராக தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங், மெமரி கார்டு ஸ்லாட் வந்துருக்குறாங்க. இதில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது ராக்கர்ஸ் 450 ப்ரோவில். ஸோ இதில் எல்லாமே ஒரு ஃபுல் பேக்டாக தந்துருக்குறாங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ஸு, கேமிங் மோடு, குரோமியம் எலமெண்ட்ஸு. ராக்கர்ஸில் வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் தான். அதுவே நீங்கள் போட் ராக்கர் 650க்கு போனீங்கன்னா 60 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைமை கொடுக்குது. அதை விடவும் 10 ஹவர்ஸ் இது ஜாஸ்தியாக தான் வருது. அது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸ்ட்ரா பேஸ் மோடு மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து எல்லாமே இருக்குது. கேமிங் மோடில் இருந்து எல்லாமே இருக்குது. லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3. டிரைவர் சைஸ் வந்து எல்லாத்துலேயுமே காமன் தான், 40 mm தான் தந்துருக்குறாங்க. சரியா? மற்றபடி எப்படி கம்பேர் பண்ணாலும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தாக இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணுங்கிறதும் கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ சந்தையில் ரீசெண்டாக லான்ச் பண்ணதில் ஆன் இயர் ஹெட்ஃபோனில் வந்து இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். நண்பா, கீப் சப்போர்ட்டிங்.